கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இதில் மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். சந்திர பகவான் மேஷராசியில் ஆரம்பித்து கடகராசி வரைக்கும் பயணம் பண்ணுறார். பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ஆயில்யம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறார். இந்த வாரத்தில் கல்யாண செய்தி வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில், கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில், அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்திலலாம் கல்யாண செய்தி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியை சேர்ந்தவர்கள் குடும்பங்களில் நல்ல தனப்புழக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம். யாரெல்லாம் கொஞ்சம் கோபத்தை அவாய்ட் பண்ணால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா கோபத்தை அவாய்ட் பண்ண வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மீன ராசியும் கடக ராசியும் விருச்சிக ராசியும் கோபத்தை அவாய்ட் பண்ணணும், அந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள் செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கும்பராசி, இரண்டாவது மிதுன ராசி, துலா ராசிக்காரர்கள் இவர்கள் வெளிநாடு முயற்சி செய்கிற போது நல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வேலை வாய்ப்பில் எனக்கு மாற்றங்கள் வருமா, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதே மாதிரி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காராலும் பல பேர் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணினால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மிடில் ஆஃப் திஸ் வீக்கில் என்ன ஆக போகிறதுனா, சுக்கிர பகவான் ராசியில் வந்து உட்கார போகிறார். அது என்ன ஒரு சிறப்புனா, ஃபினான்ஷியலாக நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் போகிறது. நமக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் எல்லாம் மாறும், ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஃபேமிலியில் வந்து ஒரு சிஸ்டரோட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு சால்வ் ஆகிடும். நம்ம வீட்டில் கார் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குன்னா மிடில் ஆஃப் தி வீக்குக்கு அப்புறம் அது எல்லாமே கார் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். கல்யாண விஷயங்கள், நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். மேஷராசி பெண்களுக்கு ரொம்ப யோகம் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்கும். சிலருக்கு வந்து இந்த கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் செகண்ட் ஆஃபில் அது நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு யோகமும் இருக்குது. ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோவாக உங்கள் பேச்சு இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் பேச்சில் ஒரு வேகம், ஒரு நேர்மை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை லாபகமாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, அது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபாரின் போகிற முயற்சிகள் எல்லாம், அது அடுத்த மாநிலத்துக்கு போகிற முயற்சிகள் அதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி அதில் மூவ் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் அதுக்குள்ளே இங்கே செயற்கை முறை கருத்தரித்தலை இந்த வாரம் நாடலாம். அது ஒரு நல்ல யோகமாக உங்களுக்கு வந்து அமைகிறது. அது மாதிரி நல்ல தொழில் வளம் இருக்கும். தொழிலில் நம்பர் 1 நீங்கள் வரக்கூடிய யோகம் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் ஒரு மிடில் பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம், பெரிய முன்னேற்றம் இப்போ இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்காது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸாக இருக்குது இந்த வாரம். அவ்வளோ நல்ல ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இது வந்து இந்த வாரத்தில் இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனை பாருங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த 9th வரைக்கும் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் படிக்கிறதா விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஹாப்பி மூடோட்லேயே நீங்கள் இருப்பீங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்களேன், பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். தன்னை அழகுபடுத்திக்கிறது, நிறைய பியூட்டி பார்லர் போகிற எண்ணம், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் இருக்கும். இந்த கைத்தொழில் திறமை இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் வந்து ஒரு எம்ப்ராய்டரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு காட்டிங்கன்னா அதில் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கலைகளில் ஈடுபாடு இருக்குது,
ஒரு சினிமாட்டிக் ஃபோட்டோகிராஃப் இருக்கிற பாருங்க. அது மாதிரி எல்லா விஷயம் நீங்கள் ஒரு கலை, நுணுக்கமான கலைகள், நுண்கலைகள் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவாழ்வோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இந்த வாரம் வரப்போகுது. அப்போ இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா கருமாரி அம்மனை நமஸ்காரம் பண்ணணும். கருமாரி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. எனது ரிஷபராசி அன்பர்களே, இந்த மே 26 டு ஜூன் 1 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 days 26th and 27th ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திரன் உங்களுடைய 12th பிளேஸில் இருக்கார். தென் அவர் என்ன பண்ணுறாருன்னா 27th அன்னைக்கு உங்கள் ராசிக்கு மூவ் ஆகிறார். அப்போ 27th 28th அதெல்லாம் உங்கள் ராசியில் அவர் இருக்க போகிறார். 28th அந்த பீரியடு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப வெறித்தனமாக உழைப்பீங்க, நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவங்க முயற்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஆனால் டென்ஷன் இருக்கும். அந்த ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணுமேங்கிற டென்ஷன் இருக்கும். பட் யூ வில் ஏர்ன் மோர், அது சந்தேகம் இல்லை. ஃப்யூச்சருக்கு ஒரு அடித்தளமிட போகிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறீங்க, இல்லை அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதுலேயும் சக்ஸஸ் இருக்கும். உங்களுடைய வெற்றி விகிதம் கூடுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 29th 30th இந்த எண்ட் ஆஃப் தி வீக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி வந்து சேரப்போகிறது. ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்குது. எண்ட் ஆஃப் திஸ் வீக்கில் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. திருமண பருவம் வந்து உங்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு அலையன்ஸ் பார்க்குறீங்கன்னா அது இப்போ செட் ஆகிடும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, உங்களுக்கு ஒரு பெண் பார்க்கும் படலம், வரன் பார்க்கும் படலம் அதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்னு இருக்குது. அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். பூர்வீக சொத்துக்கு சம்பந்தமான எந்த முயற்சியும் இப்போ வெற்றி பெறாது. 4 கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. பூர்வீக சொத்து பொதுவாக ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம், 4 கேது இருந்தால் பூர்வீக சொத்து கிடையாதுங்கிறோம். இப்போ கோச்சாரத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக விற்கணும்னு வச்சிங்கன்னா கூட ஒரு தடை வரும். அப்படி இருக்கும். அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சில பேர் வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் தாயுடைய மைண்ட் அப்செட் ஆகும், இல்லை நீங்கள் சரியாக கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அம்மாவை மனசு நிம்மதியாக நீங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியம் இப்போ உங்களுக்கு உண்டு. இதில் 12th வந்து சுக்கிரன் வரப்போகிறார், 11th இருக்கார், 12th பிளேஸுக்கு வர. கேது வந்து 4th பிளேஸில் இருக்காருங்கிறது ரொம்ப நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ராசியில் சூரியன் இருக்கார். அப்போது ஒரு கார் அப்படின்னா அந்த காரை இப்போ நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கணும். கார் என்ஜின் சூடாகாதபடி நீங்கள் அதை பார்த்துக்கணும். காரில் வந்து இப்படி வாட்டர் எப்படி இருக்குது, இல்லை அதில் என்ஜின் ஆயில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இப்போ ரொம்ப செக் பண்ணி வச்சுக்கணும். கார் சம்மந்தமாக சில ரிப்பேர் ஒர்க் வந்து ரிஷபராசிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள்ஸில் வரலாம். பேட்ரி கார் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக நல்ல சர்வீஸ் பண்ணி நல்லபடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. திடீர்னு ரிப்பேர் ஆகக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குது. இப்போது பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பட் காலேஜுக்கு வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நல்லா வேலை செய்வீங்க, ஒரு சரியான ரெகக்னிஷன் இருக்காது, சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, என்னங்க இவ்வளோ உழைக்கிறங்க, ஒரு ரெகக்னிஷன் இல்லைங்க, நீங்களும் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் அம்மாவும் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னங்க எப்படி இருக்குது, இந்த மாடு மாதிரி நான் உழைச்சிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறது இருக்கும். ஆஃபீஸ் போகிறீங்க அப்படியும் அங்கேயும் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்திக்கிடுவாங்க. பட் உங்கள் உழைப்புக்குரிய கிரெடிட் கொடுக்கறதுல கொஞ்சம் தயங்குவாங்க. இதுதான் இப்போ உள்ள சூழ்நிலையாக இருக்குது. இப்போ இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வடிவுடை அம்மனை போய் கும்பிடணும். கும்பிட்டீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான வாரம். மூன் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய 11th பிளேஸ்லாம் தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த 11th பிளேஸுக்கு சுக்கிரன் வேற வரப்போறார். இது எல்லாமே ரொம்ப நல்ல அறிகுறி. ஏற்கனவே ஜூபிட்டர் வந்து ஆல்ரெடி உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்தாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா நல்ல பணப்புழக்கம் வரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சரியான பணப்புழக்கம் இல்லாமல் லாஸ்ட் 1 year யூ சஃபர்ட் எ லாட் இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா நல்ல பணப்புழக்கம் வர ஆரம்பிக்கும். பர்டிகுலராக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வரன் தேடுறீங்க, இப்போ நல்ல வரன் அமையும். உங்கள் பையன் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, அது இப்போ கூடி வரும். ஸோ நல்ல திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு
அந்த புதன் 12ல் இருக்கும்போது நீங்கள் வந்து பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து இப்போ இருக்கும். விட்டு போன கான்டாக்ட்ஸை திரும்பவும் தொடர்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த அமைப்பு இருக்கு. பட் 7th லார்டு வந்து ராசியில் உட்காந்துட்டார். நல்ல பார்ட்னர் ஒருத்தர் இப்போ கிடைப்பார். பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பார். திருமணத்துக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க திருமணத்திற்கு வரன் தேட தொடங்குவீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, திருமண பருவம் வந்தவங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுடைய செலவுகள் இந்த வாரம் இருக்கா? நிறைய செலவுகள் இருக்கு. எண்ட் ஆஃப் தி வீக் வந்து உங்களுக்கு வருமானமும் நல்ல முறையாக அது வந்து சேரும். அது ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்குது. நல்ல வருமானம் வரப்போகுது. செழிப்பாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து என்னங்க சரியில்லையுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட இப்போ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வருமானம் வருதுங்க அப்படின்னு. பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வரும். வீட்டை அழகுபடுத்துவீங்க. வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க. உங்களுடைய கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்ய போகிறீங்க. ஸோ ஜாப் கிடைக்குமா சார் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான நேரம். ஜாப் கிடைக்கிது. சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பே இந்த வாரம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குது. யூரினரி ட்ராக் சம்மந்தமான சில ப்ராப்ளங்கள் சிலருக்கு வரலாம். அதை மட்டும் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இப்போ யாருன்னா கேதுவுடைய சப்போர்ட். கேது இஸ் இன் 3rd பிளேஸ். உங்கள் ஜாதகத்தில் 3rd பொசிஷனில் இருக்கார். பிள்ளையார் தாங்க. மிதுன ராசிக்காரா இப்போ சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்ரமசாந்தையேன்னு பிடிச்சிடணும் பிள்ளையார. சுக்லாம் பரதரம் முடிக்கணும் பிள்ளையாருக்கு. எல்லா தடைகள் விலகு. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் வீக். அது பிஸ்னஸ்ண்டாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் ஆலங்குடி குரு பகவானை நமஸ்காரம் பண்ணுவோம். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு போயிருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கோவத்தை அவாய்ட் பண்ணணும். அது ஒரு ப்ராப்ளமாகவே நிற்கும். ஒரு ஃபேமிலியில் கூட உரிமையாக நீங்கள் கோவப்பட்டால் கூட அதை கூட பலர் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நல்ல கல்யாண செய்தி கூடி வரும். கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரும். அதே போல் கடகராசி பெண்கள் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு நிலைமையை அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு ஆஃபீஸ்லையா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான செலவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் பணம் கொடுக்குறாரு, அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு செலவுகள் இப்போ கூட்டிக்கிட்டு போகுது. பட் எப்படினாலும் உங்கள்கிட்ட ஒரு பணப்பழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறது, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடகராசியுடைய இப்போ நீங்கள் வந்து யங் கேர்ள்ஸாக இருக்கீங்க, மாடர்ன் ட்ரெஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ இந்த வாரம் கூடும். ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீயும் ஆர்டர்ஸ் இப்போ வந்து சேரும். அது எல்லாமே நல்லா இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. குறிப்பாக பெண்கள் நடத்தக்கூடிய தொழில்கள், இல்லாவிட்டால் பெண்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை தொழிலாக செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகிறது. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் அவர்களும் வந்து இப்போ என்ன மாடர்ன் விஷயங்கள் என்ன இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இறங்குவீங்க. அது ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். சில ஆர்டர்ஸ் புதுசாக கிடைக்கும். அதெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு அந்த கோபத்தை தவிர்த்துட்டா மற்றபடி நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்க போகிறது. நல்ல ஜாப் கிடைக்கும். ஜாப்பில் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 10th + 1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிப்பில் சில தடைகள் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வருவீங்க. அது நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அவர் வழிபாடு உங்களை ரொம்ப நல்லா காப்பாற்றும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களை ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து விட போகிறது. இன்னொரு பக்கம் பாருங்கள், வேலையில் இப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சிலருக்கு வேலை விட்டு போகும். சிம்மராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் கேட்டுக்கணும். ஒர்க் ப்ரெஷர் நல்லதா, இல்லை வேலை கையை விட்டு போகிறது நல்லதா? இந்த 2 கேள்வி உங்கள் மனசில் எழுப்பிக்கிட்டு அதுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிங்க. இந்த இடம் எனக்கு சரியில்லை, நான் வேறு வேலை மாறப்போகிறேன் அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் வேலையை பற்றி. வேறு வேலை சிரமப்பட்டு வேறு வேலை அடையிறதா இருக்கும்.
இல்லை இருக்கிற வேலையில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக போகும். அந்த ஒர்க் ப்ரெஷர் ஆனாலும் பரவாயில்லைங்க, என் கம்பெனி நல்ல கம்பெனிங்க, இங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். ஆனால் அதனால் மேலே ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது சிவராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8th பிளேஸில் இருந்துகிட்டு இருக்காரு. மிடில் ஆஃப் திஸ் வீக்கில் அவர் பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றதுனால கல்யாணத்துக்கு ஒரு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த வரன் பற்றின செய்தியே வரலைன்னா இப்போ கொஞ்சம் வர துவங்கும். ஏதாவது ஒரு நல்ல இந்த வீட்டில் ஒரு நல்ல பையன் இருக்காரு, அந்த வீட்டில் ஒரு நல்ல பெண் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும். அவங்களுக்கு வந்து திருமண விஷயங்கள் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களாம் இப்போ ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ வருது. அதே மாதிரி நிறைய கடன் வந்து இப்போ பெருகும்படி விட்டுறக்கூடாது. நிறைய பேர் வந்து கடனில் மாட்டிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. கடன் இது பண்ணிடக்கூடாது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு வரும். அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. வீட்டுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில இழுபறி நிலை, இதெல்லாம் இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்து முடிவெடுக்க வேண்டும். பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை அப்படிலாம் சிலருக்கு காட்டும். ஸோ இது நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் மதுரை மீனாட்சியை வழிபடணும். கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் வந்து ஃபர்ஸ்ட் 2 days, அந்த 26th and 27th, நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் பயணங்கள் செய்யக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாகனங்களில் சில ப்ராப்ளங்கள் அந்த பீரியடில் வரும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி லைஃப் இருக்குது பாருங்கள், அதில் ரொம்ப பொறுமையாகவே போங்க. இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப, அப்புறம் எல்லாமே நிலைமை சரியாயிடும். இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்லேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். பட் ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக வர ஆரம்பிச்சிட்டதுனால, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுடைய ப்ரொஃபஷன் விஷயங்களில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பாங்க. நல்ல தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக பாருங்கள், அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகி நல்ல ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு கூடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார ரீதியாக நிம்மதியாக இருப்பீங்க. பட் ஒர்க் ப்ரெஷர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு குறை மைண்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த வாரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உப்பிலியப்பன். உப்பிலியப்பனை வழிபடுக்கும் நன்மைகள் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஆகச்சிறந்த வாரம். சந்திரன் என்ன பண்றார், முதல்ல சப்தமஸ்தானத்தில் போய் உட்கார்றார். இது ஒரு நல்ல ஒரு நேரம். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு நல்ல நேரம். நாளுக்குரியவர் வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விஷயம். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்கன்னா லோன் கிடைக்கும். வீட்டில் சில மாற்றங்களை இப்பொழுது செய்வீர்கள். ஒரு ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது எல்லாமே நல்லா இருக்குது. ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் 5th பார்வை வந்து உங்கள் மேலே விழுது. அதனால் ரொம்ப கௌரவம் அந்தஸ்து கூட போகுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அப்படி இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அவருடைய பாதுகாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமலே நடந்துக்கணும். இப்போ அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்களே ஒரு நல்ல அதிகார பதவி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா சில ப்ராப்ளங்கள் இப்போ இருக்கும். லஞ்ச லாவணியங்களோ வேற சிக்கல்களையும் மாட்டிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஃபினான்ஷியலாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு நல்ல சூழ்நிலை வரப்போகுது. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். ஒரு பிஸ்னஸ், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுப்பார். இது ரொம்ப நல்லா இருக்குது. துலா ராசிக்காரங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஃபேமிலி என்று நல்லா இருக்குது.
ஸோ நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகர்கோவில் நாகராஜரை வழிபட. நாகராஜா கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் 2 days 26 and 27 ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லோன் சாங்ஷன் ஆகும். 28 29 இந்த பீரியடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக நல்ல நல்ல கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். MBA மாணவர்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான பீரியடாக இது இருக்க போகிறது. நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மனது விட்டு பேசுவார்கள். ஒரு கலகலப்பான மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. எண்ட் ஆஃப் தி வீக்கில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க. ஒரு ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கலாம், இல்லை யார்கிட்டயாவது பணம் கொடுத்து திரும்ப வராத சூழ்நிலைகள் இருக்கலாம். எண்ட் ஆஃப் திஸ் வீக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு நல்ல வாரம். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்காது. ஃபர்ஸ்ட் 2 days வந்து 26 and 27 கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு படிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிடில் வீக்கில் பிஸ்னஸ்க்கு நல்ல ஆர்டர்ஸ், நல்ல கான்டாக்ட்ஸ், அதாவது 28 29 வரும்போது பிஸ்னஸ்க்கு நல்ல கான்டாக்ட்ஸ், நல்ல இதெல்லாம் இப்போ கிடைக்கும். பிஸ்னஸ் டெவலப் பண்ணிருக்கும். நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். எனது அருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்குது. எந்த வகையிலாம் கல்யாண விஷயங்கள் கூடி வரும். யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். ஏன்னா அவங்களுடைய லவ் லைஃப் சக்ஸஸ் ஆக போகிறது. அவங்க ஒரு காதலை ப்ரப்போஸ் பண்ணுறது, காதல் திருமணங்கள் முடிவதற்கு உங்கள் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப ஒரு திருப்திகரமாக இருக்குது. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுலேயும் வந்து குருவுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுடைய சிரமங்களை போக போது. ஒரு பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும். ஒரு அரசாங்க உதவி எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும். அதெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. புதிய வீடு மனைகள் வாங்குறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இப்போ சொத்துக்கள் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் குறிப்பாக ஒரு நீங்கள் என்ன சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அந்த சில ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில வம்புகள் வழக்குகள் வரலாம்ங்கிறதுனால அதை எச்சரிக்கையாகவே முடிவெடுங்க. திருமணம் சம்பந்தமாக உங்கள் பையன் உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுக்கு திருமண பருவம் நடந்துகிட்டு இருக்கு, யங்ஸ்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திருமணத்திற்கு வரன் தேடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான பீரியடாக அமையப்போகுது. திருமணத்துக்கு நல்ல வரன் கூடி வரப்போகுது. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வையே நேரடியாக கிடைப்பதுனாலே இது ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரன் பகவான் வந்து இப்போ முதல்ல என்ன பண்ண போறார் அப்படின்னா ஒரு நல்ல வீடு மனை வாங்குற யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போறார். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே வந்து ஒரு 10th +1 +2 படிக்கிறீங்கன்னா அந்த படிப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா கூடி வருது. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள், நான் சொல்றது காலேஜ் கோயிங் சொல்கிறேன், ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல கோர்ஸ் கிடைச்சி லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம், அப்படி நல்ல லைஃப் உங்களுக்கு சூப்பராக அமைய போது. அப்படி படிப்பு உங்களுக்கு இப்போ அமையும். பண விஷயங்களில் உங்கள்ட்ட பணம் இருந்தால் வெளிப்படையாக பேசாதீங்க. நீங்களே ஒரு ரயில் பயணத்தில் போகிறீங்க, ஒரு ஃப்ளைட் பயணத்தில் போயிட்டு இருக்கீங்க, சக பேசஞ்சர்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை வெளியே எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு கால் டாக்ஸியில் போகிறீங்க, ஏதோ வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போகும்போது எங்கிட்ட பணம் இருக்குது, நான் சொத்து வச்சுருக்கேன், நான் அங்கே வச்சுருக்கேன், டோன்ட் ரிவீல் யுவர் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் டு அதர்ஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்துடைய பெருமையை நீங்கள் பேசுகிறதுனாலே உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம். விலை உயர்ந்த நகைகளையும் கொஞ்சம் உங்கள் பயணங்களின் போது கூட பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. மற்றபடி இந்த வாரம் வந்து பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போது. ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு நகை வாங்குகிற யோகம், நல்ல ஒரு உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் 2 வீலரோ காரோ வாங்குறது கற்றுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. ஸோ பெண்களுக்கு நல்ல வாரம்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். இளந்தருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரம் வெற்றி கிடைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் 2 days நல்ல வெற்றி. அதுவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 28th 29th வரும்போது புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கலாமா, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கலாமான்னு பார்ப்பீங்க. இல்லை உங்கள் வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய வீட்லேயே ரொம்ப ஒரு அலங்காரம் பண்ணுவோம், வீட்டை கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் பண்ணலாம், என்ன நல்லா பண்ணலாம்ங்கிறத யோசிப்பீங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சேரும். பட் இப்போ சொத்து வாங்குறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இப்போ வரும். டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். அது என்னங்கிறத வெரிஃபை பண்ணாமல் சொத்து வாங்குறதுல இறங்கிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல யோகம் என்னன்னா, குருவுடைய அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகம் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பொருளாதார தடைகளை விலக்கும். பணம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் கல்யாணமாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான பண உதவி எல்லாமே இப்போ கிடைக்கும். ஸோ அந்த யோகம் உங்களை தேடி வருதுனால இந்த வாரம் முழுக்கவே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரும் போகும் சார், ஆனால் அதெல்லாம் விடவும் மனசு இந்த பணம் வருவதை பார்த்து செலவு பண்ணுற மாதிரி சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். அவருக்கு நடத்தக்கூடிய தீப ஆராதனையை கண்களினால் பாருங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கல்யாண விஷயத்தை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியமும் இப்போ கூடி வரப்போகுது. திருமணம் கூடி வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சிலருக்கு சில பிரச்சனைகள் இந்த வாரம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள், அதில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. பிஸ்னஸில் டாப் கிளாஸாக நடக்கும், நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். சில ஜாதகங்களில் தசாபுத்தி சரியில்லைன்னா தான் பிரச்சனை இருக்குமே தவிர உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ உங்களுக்கு இருக்க போகிறது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் டெவலப்மெண்ட் இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரம். நல்ல ஆடைகள் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, முருகப்பெருமானை வழிபடுங்க, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். அன்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.